ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை காய்ஸ். இப்போ அதுக்காக தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு எல்ஜியில் ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கினேன். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா டாப் லோடு. எங்கள் அம்மா அதை பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா திடீர்னு வீட்டில் எங்கள் அம்மா இருக்கும்போது வாங்கிட்டு வந்து வச்சேங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை எங்கள் அம்மா கையிலே அன்பாக்சிங் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதை எடுத்தாங்க பாருங்கள். அதோடய ஃபீலே வேறேங்க. அதை யாராலுமே நம்ம சொல்லவே முடியல. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதை ஓப்பன் பண்ணும்போது. உள்ளே எப்படா வாங்கி என்னடா இது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நீயே பாருமா, ஓப்பன் பண்ணி பாரு, உனக்கு தெரியும் அப்படின்னேன். எங்கள் அம்மா அதை எடுத்தாங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா டாப் லோடில் 7 கேஜி வாஷிங் மிஷினுங்க. வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினுங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. நான் வாங்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான வாஷஸ் இருந்ததுங்க. நார்மல் வாஷ் இருந்தது, குயிக் வாஷ் இருந்தது, டர்போ வாஷ் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா சாரீஸ், ஜீன்ஸ் அது மாதிரி தனியாகவும் போட்டுக்கலாம். இது மாதிரி நிறைய வாஷஸ் இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் இருந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றனால இது வாங்கினேங்க. இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கான டியூபு, பைப்லைன் கனெக்டிங்க்கு என்னென்ன டியூப் இருக்குமோ அது எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஃபுல் செட்டாக அப்படியே கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெனு ஆப்ஷன்ஸ் இருந்ததுங்க. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப மெனு ஆப்ஷன்ஸ் இருந்ததுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே கொஞ்ச நேரம் தலையை சுற்றிட்டேன். எவ்வளோ மெனு இருக்குது, எல்லாம் என்றைக்கு நான் கற்றுக்க போகிறேன்னே தெரிலிங்க. அது டெக்னீஷியன் வந்தால் தான் நான் கற்றுக்கணும் போல். தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்ஜி நல்லா இருக்குன்னு சொன்னனால தாங்க எல்ஜி எடுத்தேன். அதோட ட்ரம் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால எல்ஜியை செலக்ட் பண்ணாங்க. இந்த வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோருங்க. அதனால் இதை சின்ன வயசில் டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொஞ்ச நேரம் அந்த டோர் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைப்லைன் இதுக்கு செட் பண்ணணுன்றனால இந்த டேப் ஒன்று வாங்கினோம். வாஷிங் மிஷினுக்காக ஒரு டேப் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் இந்த ஹார்ட்வேர்ஸில் போய் இந்த டேப் ஒன்று வாங்கினேங்க. இந்த டேப்போட இது பார்த்தீங்கன்னா 200 பக்கம் வருது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேப்பை ஃபுல்லாக சுற்றிட்டு நம்ம பைப்லைனோட கனெக்ட் பண்ணிட்டேங்க. ஃபுல்லாக லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேஸ் கனெக்ஷனில் நம்மளாம் யூஸ் பண்ணுவோங்களோ அந்த மாதிரி டேப் மாதிரி தான் லாக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இதோட டேப்பு. பழைய டேப் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் டேப்பில் பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் பண்ண முடியாது. வாஷிங் மிஷினோட அந்த இது கனெக்ட் பண்ண முடியாதுன்றனால தாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் டைப் நான் மாற்றினேன். அது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த கேஸ் கனெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. சும்மா லாக் பண்ணாங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் இதோட அவுட்புட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினோட கனெக்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான் கைஸ், இது முடிஞ்சது. அம்மாவை மிஷின் ஆன் பண்ண சொன்னால் எங்கள் அம்மா இருடா ஒரு நிமிஷம் இருடான்னு சொல்லிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சாங்க. வச்சுட்டு தான் மிஷின் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சின்ன வயசில் சட்டையில் மஞ்சள் வைக்கிற மாதிரி எங்கள் அம்மாவை வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்ட்டாங்க. சரி, எங்கள் அம்மாவோட இதை நம்ம எதுவுமே தடுக்க வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை நான் எதுவுமே சொல்லலை. எங்கள் அம்மா எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிஷின் ஆன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ரொம்ப நேரம் கழித்து மிஷின் ஆன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும். நான் எனக்கு வந்து டெக்னீஷியன் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் ஒவ்வொன்றா சொன்னேன். இது மாதிரிலாம் பண்ணலாமா, இதெல்லாம் என்னென்ன வாஷ் இருக்குது எல்லாமே சொன்னேன். எங்கள் அம்மா அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம துணி போட்டு துவைக்கலாம்டா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேம்மா, துணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு எப்படி போடணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு சரி ஓகேம்மா நம்ம வாஷ் பண்ணலாம், சரி வாஷிங் அந்த லிக்விட் எடுமா அப்படின்னு சொன்னேன். லிக்விட் எடுத்தாங்க. லிக்விட் எடுத்துகிட்டு எந்த மாதிரி ட்ரால ஊற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சரி, அதில் எங்கள் அம்மாவும் கரெக்டாக ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு நம்ம துணி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. துணி எடுத்து ஒவ்வொரு துணியும் எங்கள் அம்மா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு என் துணியிலேருந்தே ஆரம்பிக்கலாம் ஃபுல்லான்னு சொல்லி என்னோட சட்டை பேண்ட் எல்லாத்தையும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பனியன் சட்டை எல்லாமே எடுத்து போட்டு துணி துவைக்க ஆரம்பிக்கலாம்டா, இது எப்படின்னு சொல்லு அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மாவும் ஒவ்வொரு துணியும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க வாஷிங் மிஷினுக்குள்ளே. நான் ஏதோ நினச்சி ஒரு 2-3 ஷர்ட்டோட எங்கள் அம்மா நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தா எங்கிட்ட இருக்கிற எல்லா ஷர்ட்டுமே எடுத்து துவைக்கிறதுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொன்றா ஃபுல்லே வாஷிங் மிஷினே ஃபுல்லாக ரொம்ப அளவுக்கு போட்டாங்க. அம்மா இவ்வளோலாம் போடக்கூடாதுமா, நான் கம்மியாக தான் போடணும்னு சொல்லிட்டேங்க. அப்புறம் மிஷின் ஆன் பண்ணால் மிஷின் சுற்றுதுங்க. ஃபுல்லாக கரகரன்னு சுற்றுது. என்னடா அது, சின்னசாக கார் கண்ணாடி எட்டி பார்க்குற மாதிரி நாங்களும் உள்ளே உட்காந்து எட்டி பார்த்துட்டு இருந்தேங்க லைட் ஆன் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு துணி துவைச்சி முடிச்சிருச்சுங்க. எங்கள் அம்மா சரி ஓகே எடுத்துடலாண்டான்னு எடுத்தாங்க. சரி, ஒவ்வொரு துணியும் எடுத்துகிட்டே இருந்தாங்க. என்னடா துணி, எல்லா துணியுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஈரமே இல்லாமல் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா அந்த துணியை உதறியும் பார்த்தாங்க, தண்ணியே வரல. என்னடா அது, அப்படி ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுச்சுங்க ஃபுல் துணியுமே. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு சரி நீ இன்னும் வீடியோ எடுத்துனே இரு, நான் அதுக்குள்ளே போய் காய வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் எங்கூட பார்க்கறதுக்குள்ளே எல்லா துணியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க.